வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் கடுமையான மூடுபனி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை இன்று பகல் நேரங்களில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பெரும்பாலான இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மழை என்பது பெரும்பாலும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. அறுவடை வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாராளமாக அறுவடை செய்யலாம். வானிலை அமைப்பு கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் அந்தமான் அருகே நிலை கொண்டுள்ள காற்று சுழற்சி வரும் நாட்கள் மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள், உள்பகுதி, மேலும் டெல்டா மாவட்டங்கள், அதனொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் இன்று மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 8 மணிக்கு பிறகு வெயில் வந்த பிறகு படிப்படியாக விலகி இன்று தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். ஒரு தெளிவான வானமாக இருக்கும். அதே வேளையில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது பெரும்பாலான இடங்களில். அதே வேளையில் இன்று மழை என்பது தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. மழை என்பது பெரும்பாலும் கேரளாவில் மட்டுமே அங்கே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை மார்ச் 2ஆம் தேதியும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை மார்ச் 2ஆம் தேதி. அதே வேளையில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 3ஆம் தேதியும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. மார்ச் 3ஆம் தேதியும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி சற்று இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக சற்று கிழக்கு காற்று ஈர்த்து சற்று வெப்பநிலை சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இன்றும் நாளையும் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் 3-4 தேதிகளில் சற்று வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி 3-4-5 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் 4ஆம் தேதி கடல் ஓரங்களில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய மழை, தீவிர மழை கொடுக்க வாய்ப்பில்லை. லேசான மழைப்பொழிவு அல்லது ஓரிரு இடங்கள் லேசான தூறல் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் மட்டுமே. மற்ற இடங்களில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. அதேவேளை இரவு நேரங்களில் குளிரும் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மார்ச் 5-6 தேதிகள் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் ஆனால் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்கள் கேரளா அருகே தொடர்ந்து வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 7, 8, 9 தேதிகளில் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல சுழற்சி இலங்கை தரை மீது ஏறி தெற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 7ஆம் தேதி தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் மார்ச் 8, 9 தேதிகளிலும் தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் எங்கேயாவது ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 8, 9 தேதிகளில். மார்ச் 7ஆம் தேதி கடல் ஓரங்கள், மார்ச் 8, 9 தேதிகளில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா, கர்நாடகாவுக்கு தொடர்ந்து மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வறண்ட வானிலை நிலவினாலும் சுமத்ராவுக்கு மார்ச் 8ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மார்ச் 12, 13 தேதியில் ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புது. இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்கும் என்று வரும் நாட்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த நிகழ்வால்
ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் கடல் ஓரங்கள், உள்பகுதி ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மார்ச் 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைந்து வரும் என்று வரும் நாட்கள் பார்க்கலாம். அதேவேளை தமிழகத்தில் வரும் நாட்களை பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போதைக்கு மார்ச் 4ஆம் தேதி டெல்டா மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், மார்ச் 5ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் 7, 8, 9 தேதிகளில் இலங்கை தரை மீது ஏறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் 7ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், மார்ச் 8, 9 தேதிகளில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் பெரிய மழையெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஓரிரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அறுவடை வைத்திருப்பவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் பெரிய அளவில் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மூடுபனியும் இருக்க வாய்ப்பது, பெரும்பாலான இடங்களில் குளிரும் இருக்க வாய்ப்பது, பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும். வரும் நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமைய இருக்கிறது. அதேவேளையில் இப்போதைக்கு வங்கக்கடலில் ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்பில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.